நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் கபிலருக்கும் சியூமரஸ்மிக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை குறித்த அந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி தான் சேவிக்கின்றோம். கபிலர் இவ்வளவையும் ஆராய்ந்து பார்க்கிற துறவிகள் ஞான மார்க்கத்தை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள். அவர்களுக்கு எல்லா உலகங்களிலும் ஒரு தடையும் இல்லை. வித்வான்கள் சுக துக்கம் முதலிய துவந்தம் இல்லாதவர்களும் ஒருவரையும் ஒரு விதமான காரியத்திற்காகவும் வணங்காதவர்களும் சங்கற்பங்களுடைய சம்பந்தம் இல்லாதவர்களும் உள்ளும் புறமும் சுத்தர்களும் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களுமாகி சஞ்சரிக்கிறார்கள். மோட்சத்தையும் சந்நியாசத்தையும் புத்தியில் நிச்சயம் பண்ணுகிறவர்களும் பிரம்மத்தையே தியானம் செய்கின்றவர்களும் பிரம்மத்தையே இருப்பிடமாக உடையவர்களும் பிரம்மமானவர்களும் அதனாலே தமோ குணத்தின் காரியமான சோகம் இல்லாதவர்களும் ரஜோகுணம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய சித்தமான உலகங்கள் ஏற்படுகின்றன. உத்தமமான கதியை அடைந்த அவர்களுக்கு கிரகஸ்த தர்மத்தில் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சியூமரஸ்மி, இவர்களுக்கு பரம நிஷ்டை இருக்குமானால் இவர்களுக்கே பரம கதி உண்டாகுமானால் ஒருவித பிரவர்த்தியும் மற்ற ஆசிரமத்தில் இல்லாதபடியால் கிரகஸ்தர்களை அடுக்காமல் ஓர் ஆசிரமம் நடப்பதில்லை. எல்லா பிராணிகளும் தாயை அடுத்து ஜீவிக்கிறது போல மற்ற ஆசிரமங்கள் கிரகஸ்த ஆசிரமத்தை அடுத்து கொண்டிருக்கின்றன. கிரகஸ்தன்தான் யாகம் செய்கின்றான், கிரகஸ்தனே தவம் செய்கின்றான். எவ்வளவு தர்மங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு தர்மங்களும் கிரகஸ்த தர்மமே மூலம். முனிவரே, எல்லா பிராணிகளும் உற்பத்தி முறையில் உண்டாகின்றன. அதானது மற்ற ஆசிரமத்தில் சிறிதும் இல்லை அல்லவா? ஔஷதிகளுக்கு வெளிப்பட்டு ஒரு பிராணியும் இல்லாத காரணத்தினால் புல்லுகள் ஔஷதிகள் வெளியிலும் மலையிலும் உண்டான மற்ற செடி கொடி முதலான எல்லாவற்றுக்கும் கிரகஸ்தாசிரமே மூலம். கிரகஸ்தாசிரமத்தில் மோட்சமானது கிடையாதென்கிற எவனுடைய வார்த்தை தான் சத்தியமாகும். ஸ்ரத்தையற்றவர்களும் அறிவினர்களும் சூக்ஷ்மமான ஆலோசனை இல்லாதவர்களும் சோம்பேறிகளும் அதனால் ஒன்றிலும் ஆசையில்லாதவர்களும் சிரமத்தை அடைந்தவர்களும் தங்கள் பாவ செய்கையால் குருடர்களாகி கஷ்டத்தை அடைந்தவர்களுமான அவித்வான்களால் சாந்திக்கு காரணமான ஒழிவானது சந்நியாசத்தில் என்று நினைக்கப்பட்டிருக்கிறது. மூன்று உலகங்களுக்குமே காரணமும் அனாதியும் ஸ்திரமும் எல்லையும் பகவானுமான பிராமணன் பிறந்தது முதல் பூஜிக்கப்படுகின்றான். முதலிலேயே துவஜர்களிடம் கர்ப்பாதன மந்திரங்கள் பிரவர்த்திக்கின்றன அல்லவா? வேத மந்திரங்கள் வேதமின்றி நிச்சயிக்க முடியாதவைகளாக ஸ்வர்க்கம் முதலானவைகளிலும் மழை முதலான பிரத்யக்ஷமான விஷயங்களிலும் பற்றி கொண்டிருக்கின்றன. பித்ருக்களுடன் சேர்ப்பதற்காக ஏற்பட்ட ஷரீர தகரத்திலும் சேர்ந்த பிறகு உண்டான தர்ப்பண சிராதங்களிலும் கோதானம் ரிஷபத்தினல் ஜலத்தில் பிண்டங்களை கரைத்தல் இவைகளிலும் பிரவர்த்திக்கின்றன. அர்ச்சிஷ்மான்கள் பரிஷத்துக்கள் முதலான பித்ருக்கள் மந்திரங்களும் மரணத்திற்கு அந்த மரணத்தை அடைந்தவனுடைய தகனம் முதலானவற்றை சம்மதிக்கிறார்கள். அவைகளுக்கு மந்திரங்கள் காரணம். இவ்வாறு வேதங்கள் முறையிடுகையில் ஒருவனுக்கு மோட்சமானது எதனால் உண்டாகிறது? மனிதர்கள், பித்ருக்கள், தேவர்கள், அதிதிகள் இவர்கள் விஷயத்தில் கடன்காரர்களாய் இருப்பதால் தனமற்றவர்களும் சோம்பேறிகளுமான பண்டிதர்களால் வேதத்தினால் உண்டான
அந்த அர்த்தவாதத்தினுடைய உண்மை அறிவில்லாமல் சத்தியம் போல ஏற்படுத்தப்பட்ட மோட்சமானது பொய்யாகும். வேத சாஸ்திரங்களை கொண்டு யாகம் செய்கிற பிராமணன் பாவங்களால் பற்றப்படுவது இல்லை, நரகத்திற்கு இழுக்கப்படுகிறதும் இல்லை. யாகம் செய்கிறவன் பசுக்களுடன் உயர்ந்த கதியை அடைகின்றான். பிறகு மறுபடி கர்மங்களை நினைப்பதில்லை. புருஷன் வேதங்களை அவமதித்தினாலும் வஞ்சனையினாலும் மாயையினாலும் அந்த பெரிய கதியை அடைவதில்லை. பிராமணன் பிரம்மத்தை அடைகின்றான் என்று சொன்னார். கபிலர் புத்திமான்களுக்கு தர்ச யாகம், பூர்ணமாச யாகம், அக்னிஹோத்திரம், சாதுர்மாசம் இவைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அவைகளில் சனாதனமான தர்மமானது இருக்கிறது. ஒரு விதமான முயற்சியும் இல்லாதவர்களும் நல்ல தைரியம் உடையவர்களும் உள்ளும் புறமும் சுத்தர்களும் பிரம்மஞானம் உடையவர்களுமான அந்த பிராமணர்களே தேவதைகளை அமிர்தங்கள் திருப்தி செய்வது போல திருப்தி செய்கிறார்கள். எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவானவனும் எல்லா பிராணிகளையும் ஒன்று போல பார்க்கிறவனும் சலனம் இல்லாதவனும் பிரம்மத்தை விரும்புகிறவருமான வித்வானும் உடைய அந்த மார்க்கத்தில் தேவர்களும் கூட மோகத்தை அடைகிறார்கள். கைகள் முதலான 4 துவாரங்களை உடையவனும் சரீரம், இந்திரியம், மனம், புத்தி என்கின்ற 4 முகங்களை உடையவனுமான புருஷனை வேத வாக்கியத்தால் விராட், இரண்யகர்பன், அந்தர்யாமி, சுத்தம் என்ற 4 விதமாக ஜீவன் அடைகின்றான். கைகளும் வாக்கும் உதரமும் குறியும் அந்த தேவர்களுக்கு வாயில்கள். அந்த வாயில்களை காக்க விரும்ப வேண்டும். புத்திமானானவன் சொக்கட்டான் காய்களால் விளையாடக்கூடாது, பிறனுடைய பொருளை கவரக்கூடாது, உறவினன் இல்லாதவனுடைய ஹவிஸை கிரகிக்க கூடாது, அதாவது அவனுக்கு யாகம் செய்விக்க கூடாது, கோபத்தை அடைந்து ஒருவரையும் அடிக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இவனுடைய அந்த கால் கைகள் நன்கு ரட்சிக்கப்பட்டனவாகும். கடும் சொல் சொல்லக்கூடாது, வீண் வார்த்தை சொல்லக்கூடாது, கோள் சொல்லக்கூடாது, மக்களை குறித்து அபவாதம் சொல்லக்கூடாது, சத்தியத்தையே விரதமாக கொள்ள வேண்டும், அஜாக்கிரதை இல்லாமல் மிதமாக பேச வேண்டும். அப்படியானால் அவனுடைய வாக்கு நன்கு காக்கப்பட்டதாகும். ஆகாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதிக ஆகாரம் செய்யவும் கூடாது. ஜிஹாவாச பல்யம் இல்லாமல் இருக்க வேண்டும். பெரியோர்களால் ஆகாரத்திற்காக அடையப்பட்டனவாக இருக்க வேண்டும். சரீர யாத்திரைக்கு வேண்டிய ஆகாரத்தை அடைய வேண்டும். அப்படியானால் அவனுடைய உத்தரவாயில் 4 அதாவது உதரவாயில் நன்கு காக்கப்பட்டதாகும். பிறன் மனைவியை விரும்பக்கூடாது, ருத்துவில்லாத காலத்தில் தன்னுடைய ஸ்திரீயையும் அழைக்கக்கூடாது. தான் பத்னி விரதம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவ்விதமானால் இவனுடைய குறி ரட்சிக்கப்பட்டதாகும். எந்த புத்திசாலியினுடைய குறி உதரம், கைகள், 4ஆவதாக வாக்கு, இந்4 வாயில்களும் முழுவதும் நன்கு ரட்சிக்கப்படுகின்றனவோ அவன்தான் இரு பிறப்புடையவன். துவாரங்களை காப்பாற்றுவதவனுக்கு எல்லாம் பயனற்றவையாக ஆகிவிடும். அவனுக்கு தவத்தினால் என்ன பயன், யாகத்தினால் என்ன பயன், சரீரத்தினால் தான் என்ன பயன்? உத்திரியம் இல்லாமல் ஒரு வஸ்திரம் உடையவனும் விருப்பமில்லாமல் சயனம் செய்கிறவனும், அதாவது விரி இல்லாமல் சயனம் செய்கிறவனும், கைகளை தலையணையாக உடையவனும் சமணத்தை அடைகிறவனுமானவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். எல்லோரும் சீதோஷண முதலான துவந்தங்களில் கழித்து கொண்டிருக்கும் பொழுது பிறருடைய சுக துக்கங்களை நினையாமல் தனியாய் இருந்து ஆத்மாவில் சுகித்து கொண்டிருக்கும் முனிவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். காரணமும் காரியமுமான எல்லா பொருட்களையும் எல்லா பிராணிகளுடைய கதியையும் அறிந்தவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். யாருக்கு எல்லா பிராணிகளிடம் இருந்தும் பயம் இல்லையோ,
யாரிடமிருந்து எல்லா பிராணிகளுக்கும் பயம் இல்லையோ, யார் எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவாய் இருக்கிறானோ அவனை தேவர்கள் பிராமணனாக நினைக்கிறார்கள். மனிதன் வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்களுடைய சித்த சுத்தி ரூபமான பயனை பற்றி அறிவதில்லை. அதை முழுவதும் அறியாமல் வேறு பயனை விரும்புகின்றான். தம்முடைய கர்மாக்களுடன் பற்றி கொண்டு இருப்பவர்களுடைய தவம் கோரமாகின்றது. மனிதர்கள் ஆச்சரியகரமும் அனாதியும் அவசியம் அனுஷ்டிக்கத்தக்கதும் நிச்சயமாய் பயனை கொடுக்கிறதுமான அந்த சதாச்சாரத்தை அனுஷ்டிக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தர்மங்களில் சிறிது குறிப்பிட்டிருக்கிறது. ஆபத் தர்மம் இல்லாமலும் அஜாக்கிரதை இல்லாமலும் விருப்பு வெறுப்புகளால் சூழப்படாமலும் இருக்கின்றது ஆச்சாரம். கர்மங்களை பயனுள்ளவைகளும் ஐஸ்வர்யம் உள்ளவைகளும் நிலை உள்ளவைகளும் குணமில்லாதவைகளும் அநேகங்களுக்கு யார் பார்க்க மாட்டார். அவைகளுடைய குணங்கள் ஒருவராலும் சிறிதும் அறியக்கூடாதவைகளாக இருக்கின்றன. அறியப்பட்டாலும் இப்பொழுது அனுஷ்டிக்க முடியாதவைகளாக இருக்கின்றன. அனுஷ்டிக்கப்பட்டாலும் அழிவுள்ள பயனை அளிக்கின்றன என்று நீர் அறிகிறீர் என்று சொன்னார். சிவமரஸ்மி கர்மம் சந்நியாசம் என்ற 2 மார்க்கங்களும் வெளிப்படையாய் இருக்கின்றன. வேதம் பிரமாணமாவதும் சந்நியாசம் பயனுள்ளதாகவும் எவ்வாறு, அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு கபிலர், சன்மார்க்கத்தில் இருக்கின்ற நீங்கள் பிரத்யக்ஷத்தை கவனியுங்கள். நீங்கள் எதை அனுஷ்டிக்கிறீர்களோ அதில் எது பிரத்யக்ஷமாக இருக்கின்றது என்றனர். சிவமரஸ்மி என்கிற நான் தெரிந்து கொள்வதற்காக இவ்விடம் வந்தேன். சேமத்தை விரும்பி மன உண்மையினால் எதிர்த்து கேட்டேன். வாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே கேட்கவில்லை. அதாவது இந்த அரிய சந்தேகத்தை எல்லாம் அறிந்த நீர் எனக்கு சொல்ல வேண்டும். சன்மார்க்கத்தில் இருக்கின்ற நீங்கள் இந்த விஷயத்தில் பிரத்யக்ஷத்தை பார்க்கின்றீர்கள். நீங்கள் அனுஷ்டிப்பதால் மிகவும் பிரத்யக்ஷமாய் உள்ளது எது? தர்க்க சாஸ்திரங்களுக்கு வேறான ஆகமத்தின் அர்த்தத்தை ஆகமத்தில் உள்ளபடி அறிகின்றேன். வேதவாதங்களும் ஆகமம், தர்க்க சாஸ்திரங்களும் ஆகமம். ஆசிரமத்திற்கு தக்கபடி உபாசிக்க வேண்டும். அதில் ஆகமம் சித்தி பெறுகிறது. ஆகமத்தின் நிச்சயத்தினால் காரிய சித்தியானது பிரத்யக்ஷம் போல காணப்படுகிறது. ஓடத்தில் கட்டப்பட்டதும் வெள்ளத்தால் அந்த கட்டுடன் அடித்து கொண்டு போகப்பட்டதுமான மற்றொரு ஓடம் போல குபுத்தியாய் இருக்கிற வெள்ளத்தால் ஆகம நிச்சயமாகிற மூலத்துடன் இழுக்கப்படுகிற காரிய சித்தியானது அந்த கெட்ட புத்தி உள்ளவர்களை எப்படி கரையேற்றப் போகிறது? எல்லாம் அறிந்த நீர் இதை எனக்கு சொல்ல வேண்டும். உம்மை அடைந்தவனாக இருக்கின்றேன். எனக்கு உபதேசம் செய்யும் ஒருவனும் தியாகியாகவும் இல்லை, சந்தோஷம் உடையவனாகவும் இல்லை, சோகம் இல்லாதவனமாகவும் இல்லை, வியாதி இல்லாதவனுமாகவும் இல்லை, அறிய விருப்பம் இல்லாதவனாகவும் இல்லை, சேர்க்கையற்றவனாகவும் இல்லை, ஒளி உள்ளவனாகவும் இல்லை. நாங்கள் எப்படியோ அப்படியே நீங்களும் சந்தோஷிக்கவும் செய்கிறீர்கள், துக்கிக்கவும் செய்கிறீர்கள். உங்களுடைய இந்திரிய விஷயங்களும் எல்லா ஜந்துக்களிடமும் சமமாய் இருக்கின்றன. இப்படிப்பட்ட 4 வர்ணங்களுடைய மார்க்கத்திலும் 4 ஆசிரமங்களுடைய மார்க்கத்திலும் சிறந்த ஒன்றை அடைகிறவர்களுக்கு முடிவில் எது குறைவற்றதாகும்? எல்லாம் அறிந்த நீர் இதை எனக்கு சொல்ல வேண்டும். உங்களை அடுத்தவனாய் இருக்கின்றேன், எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட கபிலர், இந்த வர்ண ஆசிரமச்சாரங்களில் எதை எதை ஆசிரியிக்கின்றானோ அந்த எல்லா பிரவൃத்திகளிலும் சாஸ்திரம் பயனுள்ளதாகிறது. எந்த ஆசிரமத்தில் யாருக்கு அனுஷ்டானம் ஏற்படுகிறதோ அவனுக்கு அதுவே தோஷமில்லாததாய் இருக்கிறது. யார் ஞான வழியை பற்றுகிறாரோ அவனுக்கு ஞானமானது எல்லாவற்றையும் அடைவிக்கிறது. ஞானத்தை விட்டு விலகி இருக்கின்ற விருத்தியானது பிரஜைகளை நாசம் செய்கிறது. நீங்கள் எப்பொழுதும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
எல்லாவற்றிலும் தோஷமில்லாதவர்களுமாக இருக்கிறீர்கள். அநேகர்களில் ஒருவன் அல்லவா ஏகாத்மாக இருக்கும் தன்மையை ஒருபோதும் அடைகின்றான். சில மக்கள் வாதத்தின் சாஸ்திர பலத்தினால் சாஸ்திரத்தில் உள்ளபடி அறியாமல் விருப்பு வெறுப்புகளால் கவரப்பட்டு அகங்காரத்திற்கு வசமானார்கள். சாஸ்திரங்களின் உண்மையை அறியாமல் சாஸ்திர திருடர்களும் பிரம்ம திருடர்களும் முயற்சி இல்லாதவர்களும் பக்குவம் இல்லாதவர்களாக மனமுடையவர்களும் அமங்கலம் உள்ளவர்களுமாகி குணமில்லை என்றே நினைக்கின்றார்கள். குணங்களை மற்றவர்களுக்கு உண்டு பண்ணுவதில்லை. அஞ்ஞானத்தையே சரீரமாக உடைய அவர்களுக்கு அஞ்ஞானமே கதி. எந்த ஜந்துவானது எவ்வித சுபாவம் உள்ளதாக இருக்கிறதோ அந்த சுபாவத்தினுடைய வசத்தை அடையும். அதற்கு பகை, விருப்பு, சினம், டம்பம், பொய், மதம் என்னும் குணங்கள் அந்த சுபாவத்தினால் உண்டாகி எப்பொழுதும் அனுசரிக்கின்றன. சமாதியில் பற்றுதல் உள்ளவர்களும் உத்தம கதியை விரும்பினவர்களுமான யதிகள் அந்த பிரம்மத்தை அறிந்து தியானம் செய்து சுப அசுபங்களை விளக்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னார். சியூமரஸ்மி உம்மால் சாஸ்திரப்படி இவைகளெல்லாம் சொல்லப்பட்டன கபிலரே. சாஸ்திரத்தின் அர்த்தத்தை அறியாமல் பிரவர்த்திகள் நடப்பதில்லை. நியாயமான ஆச்சாரமெல்லாம் சாஸ்திரம் என்று வேதம் கூறுகிறது. எது அந்நியாயமோ அது அசாஸ்திரம் என்றும் வேதம் கூறுகிறது. சாஸ்திரமின்றி ஒரு செய்கையும் இல்லை என்பது நிச்சயம். வேதவாதங்களுக்கு விலக்கானது அசாஸ்திரம் என்று ஸ்ருதி சொல்கிறது. மிகவும் அகங்காரிகளான அநேகர்கள் சாஸ்திரத்திலிருந்து விலகினதையே பார்க்கிறார்கள். சிலர் இகத்திலும் பரத்திலும் ஏற்பட்ட சாஸ்திரத்தில் உள்ள தோஷங்களை பார்ப்பதில்லை. இந்திரிய விஷயங்களும் உங்களுக்கு சகல ஜந்துக்களும் சமமாக இருக்கின்றன. இவ்வாறு 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் ஆகிய இவைகளுடைய பிரவர்த்திகளில் ஒன்றை அடைகின்றவருக்கு முடிவில் எல்லா விதத்திலும் பயனுள்ளதென்பதை சொல்லுகிறவரும் சமர்த்தனுமான உம்மால் விஞ்ஞானம் இல்லாதவர்களும் கெட்ட அறிவுடையவர்களும் குறைவான அறிவுடையவர்களும் தமோ குணத்தால் வியாபிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற நாங்கள் சித்தத்தால் வசீகரணம் செய்யப்பட்டோம். தனித்திருப்பவனும் யோகத்தோடு கூடினவனும் எல்லா விஷயத்திலும் சமர்த்தனும் சிறிதும் பேசாதவனும் சக்தி உள்ளவனும் மனத்தை ஜெயிக்கவனுமாக இருக்கின்றவன் சரீர மாத்திரத்தை அவலம்பித்து கொண்டு எல்லா திக்கிலும் சஞ்சரிக்க வேண்டி வேதத்தின் அர்த்தவாதத்தை நம்பி மோட்சமானது இருக்கிறது என்று சொல்லத்தகும். நியாயம் சாஸ்திரம் இவைகளை விட்டவனும் சகல ஜனங்களையும் தூஷிக்கின்றவனுமாய் இருக்கிறவனால் குடும்பத்தை ஆசிரியத்த இந்த கர்மா செய்ய முடியாதது. தானம், அசத்ஞானம், அத்தியனம், அக்ஞம் அதாவது யக்னம், பிரஜைகளுடைய உற்பத்தி, நேராயிருத்தல் இவை முதலானவைகளை செய்தும் கூட ஒருவனுக்கும் மோட்சமானது இல்லை என்று இருக்குமானால் அவைகளை செய்கின்ற கர்த்தாவும் கர்மாவும் நிந்திக்க வேண்டும். இந்த சிரமம் பயனில்லாததாகும். வேறு விதமாக நாஸ்திகம் ஏற்படும். வேதங்களும் விலக்கப்பட்டனவாகும். இந்த கர்மாவின் நித்தியமான பயனை அளிக்கும் தன்மையை விரைவில் கேட்க விரும்புகின்றேன். எனக்கு உண்மையை சொல்லும். உம்மை நான் அடைந்தவனாய் இருக்கின்றேன். எனக்கு உபதேசிக்க வேண்டும். உம்மை அடுத்த எனக்கு உண்மையை உபதேசிக்க வேண்டும். நீர் மோட்சத்தை அறிந்த வண்ணம் எனக்கு கற்பிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் அவர். இதற்கு என்ன பதில் கிடைக்கப் போகிறது என்பதை நாளை வரை பொறுத்திருந்து செவிப்போம். நமஸ்காரம்.